ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோ கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் வீடியோவே போடல அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் செக்கிங். ஒன்றுமே ரீசன்லாம் இல்லை, எல்லாருமே நல்லா தான் இருக்கும். நிறையா பேர் இன்ஸ்டாவில் கூட கேட்டிருந்தீங்க, என்னாச்சு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, we are ஆல் ஃபைன். நேத்தி கூட ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏன்க்கா வீடியோவே போடுறதில்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் பார்த்து தான் நானே என்னை மோட்டிவேட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன் நேத்திக்கு. ஸோ இது வந்து ராகி இட்லி பண்ணலாம் அப்படின்ட்டு ராகி 1 கப், அதுக்கப்புறம் ஊற தால் இருக்குல்ல, அது ஒரு 1/2 கப் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 4 to 5 ஹார்ஸ் வந்து ஊறிச்சுனா போதும். நம்ம வந்து ஈஸியாக ராகி இட்லி பண்ணிடலாம் ஃபெர்மெண்ட் ஆனோடனே. ராகி வந்து கிக்கிக்காக கஞ்சி மாவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். பட் அதில் ஹாஃப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், ரிமைனிங் ஹாஃப் இருந்தது. அதனால ராகி இட்லி. அதுக்கப்புறம் லஞ்ச்க்கு வந்து இன்னைக்கு மட்டா ரைஸில் வந்து கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. யூஸ்வலாக மட்டா ரைஸ் வந்து நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டோம்ல இங்கே தமிழ்நாடுல. பட் அது வந்து அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் இப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மட்டா ரைஸில் வந்துட்டு ஃபைபர் நியூட்ரியன்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது கம்பேர்ட் டு ஒயிட் ரைஸ். ஆனால் அதுக்காக அது வந்து நம்ம எப்போவுமே நம்மளோட சாம்பார் ரசம் கூட நம்மளுக்கு அது பழக்கம் இல்லாததுனால அவ்வளோவா சாப்பிட முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த கிரெயின்ஸ்லாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, மட்டா ரைஸை இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்காக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான். கர்ட் ரைஸில் சாப்பிடும்போது அந்த ரைஸோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோவா. அப்படி இல்லைனா சாம்பார் ரைஸில் வேணால் அது நம்ம சாப்பிட முடியும். மற்றபடி ரசம் அதுக்கெலாம் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. இந்த கர்ட் ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா வந்து அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் உள்ளே இறங்கும். ஸோ அதனால் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நான் வந்து கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ரீ சீசன்டு தவா தான். பட் ஸ்டில் நான் வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது ஆயில் ஒரு 2 வாட்டி போட்டு டிஷ்யூவோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வச்சோ தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப ஆயில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் போட்டே நம்ம வந்துட்டு இதை வைக்கணும். இல்லைனா வந்து கொஞ்சம் ரஸ்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் கூட பார்க்கலாம், அதோட சீசனிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் நல்லா சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கூட நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சீசனிங் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீ சீசன்டு கிடச்சா கூட நம்ம இன்னொரு வாட்டி நம்ம பண்ணிவிட்டு குக் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கர்ட் ரைஸ்க்கு நம்ம கர்டை வந்து நல்லா எடுத்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸில் மிக்ஸ் பண்ணுறேன். டைரெக்டாக நம்ம வந்து ரைஸில் கர்ட் ஆட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா க்ரீமியாக ஒரு விப்டு க்ரீம் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு அந்த கர்ட். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காமிச்சலாம், அந்த மாதிரி இருக்கணும். இந்த ரைஸ் வந்து நம்ம நிறைய தண்ணி விட்டு குக்கரில் நிறையா விசில் அடித்து கூட எனக்கு வந்து அந்த கர்ட் ரைஸ்க்கான கன்சிஸ்டன்சி இந்த ரைஸில் கிடைக்கல. ஏன்னா அது கொஞ்சம் குழன்னு சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து நல்லா மத்து வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அடித்து வச்சுருக்கிற கர்டை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நான் இதில் மில்க்கும் ஆட் பண்ணிப்பேன். இப்போது இந்த மில்க் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் என்னென்ன வேணுமோ போட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிட வேண்டியது தான். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். ஏன்னா இது சம்மர் டைம், உங்களுக்கு வேணும்னா கோல்டாக சாப்பிடணும் போல் இருந்தால் கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். சில வீடியோஸ்லலாம் வந்துட்டு என்னோடய ப்ரெசன்ட் ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக என்னோடய மாய்ஸ்சரைசர் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது இப்போ ஒரு 3 மந்த்ஸாக 4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து பயோசில்க்குன்ட்டு. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது வாங்குறதுக்கு முன்னாடி இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஓட் மீல் அண்ட் செராமைட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சில்கியாக சாஃப்டாகவும் வச்சுருக்கு. அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ப்ராடக்ட் ப்ரமோஷனும் கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை. ஸோ என்னோடய லன்ச் இஸ் ரெடி. நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் போய் லன்ச் சாப்பிட போகிறேன். இது கூட வந்து வெறும் கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தொகையல் அண்ட் மிக்சரும் வச்சு நான் சாப்பிட போகிறேன். இப்போது கிக்கிக்கும் வந்து லீவ் விட்டாச்சு. உங்களோட பசங்களுக்குலாம் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு சொல்லுங்கள். ஸோ சம்மர் வெக்கேஷனுக்கு என்னென்ன பிளான்ஸ், எங்கேயாவது போகிறீங்களா அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்போது சம்மர் வெக்கேஷனில் எங்கேயுமே போகல, வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஏன்னா திரும்பவும் கிக்கிக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். அட் ப்ரெசென்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு நான் அடலசென்ஸ்னு ஒரு மூவி பார்க்குறேன். அது வந்து ஒரு சீரீஸு. உங்களுக்கு வந்து சீரீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதோட கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த மூவி மஸ்ட் வாட்ச் மூவி.
எல்லா பேரண்ட்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு மூவி. இது மோர் ஆஃப் சென்டிமெண்ட்ஸா இல்லாம, ஒரு நல்ல ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து இந்த மூவி வழியா நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். அதுவும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல. ஸோ இது நீங்க வந்து பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு வொர்த் வாட்ச் மூவி. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் செக்மெண்ட். வீடியோஸ்ல வந்து அப்பப்போ ஒரு ஷாப்பிங் இல்லாம வீடியோஸ் இருந்ததுன்னா எல்லாருக்குமே போர் அடிக்கும். ஏன்னா ஒரே ரொட்டீனை நீங்க பார்த்து பார்த்து என்ன இருக்கு நம்மளும் அதே தானே பண்றோம் அப்படின்னு கூட யோசிப்பீங்க. இந்த ஷாப்பிங் வந்துட்டு பியூர்லி ஆஃப் சாரீ ஷாப்பிங் மாதிரி. இது வந்து நான் மட்டும் வாங்கல, என்னோட ஃப்ரெண்டோட சாரியும் அதில் இருக்கு. ஸோ நான் மட்டும் இவ்வளோ சாரீ வாங்கி நான் யூஸே பண்ண மாட்டேன். இந்த ஷாப்பிங் போயிருக்கும்போது நம்ம யூடியூப் ஃபேமிலிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டு என்ன ஸ்பாட் பண்ணி கரெக்டாக என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி பேசிட்டு போனீங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக வீடியோவே போடல, என்னை மறந்துடுவீங்க அப்படின்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக வந்து நிறையா பேர் என்னை ஞாபகம் வச்சு எனக்கு மெசேஜ்லாம் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காகவாவது நான் வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இந்த சாரீஸ் எல்லாமே வந்துட்டு நான் ராஜகீழ்ப்பாக்கம்ல ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் இதை ஷாப் பண்ணியிருந்தேன். ப்ரமோஷன் வீடியோஸ்லாம் இது எதுவுமே கிடையாது. ரொம்ப அஃபோர்டபுளாக ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு இங்கே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து நான் வந்து பிக் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம சாரீஸ் வந்து பாப்பப் ஆகும். ஸோ அப்போ வந்து இன்னும் அழகாக இருக்கும் அந்த சாரியோட லுக். ஸோ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோட கன்டினியூவேஷன் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இங்கே முடியல. ஸோ கீப் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச்.